கேள்விகளும் அதற்கான பதில்களும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள். தவறாமல் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். புதிய ரேஷன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும். அனைத்து நியாய விலை கடைகளிலும் புகார் பதிவேடுகள் வைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி. பீகாரில் விளையாட்டு நிகழ்ச்சியில் தேசிய கீதம் ஒலித்தபோது அருகில் நின்ற IAS அதிகாரியிடம் பேச்சு கொடுத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு தேசிய கீதத்தை அவமதிக்க வேண்டாம் என தேஜஸ்வி யாதவ் வேண்டுகோள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கண்டெய்னர் லாரி மூலம் கடத்தி செல்லப்பட்ட 39 மாடுகள் கடத்தல் சம்பந்தமாக லாரி உரிமையாளர், லாரி ஓட்டுநர் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிந்து காவல்துறை விசாரணை. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. உற்பத்தி செய்யப்பட்ட காடா துணிகளும் தேக்கமடையும் அபாயம். மந்திரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் மீன் ஏற்றி வந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 1 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் நீடித்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஓமலூர் அருகே மதுபோதையில் புதர்மண்டி கிடந்த கிணற்றில் கிடந்த நபர் மீட்பு. அதிகாலை முதல் சந்துக்கடை மது விற்பனையால் இளைஞர்கள், ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே 2வது நாளாக உலா வந்த கரடியின் CCTV காட்சிகள். வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்காமல் போக்கு காட்டி வரும் கரடியால் மக்கள் அச்சம். நடிகர் விஜய் ஜெனரியா நடித்த சச்சின் திரைப்படம் ஏப்ரல் 18ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்ய முடிவு. படக்குழு அறிவிப்பை தொடர்ந்து ரசிகர்கள் உற்சாகம். சென்னையில் தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்தது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ரூபாய் 66,160க்கு விற்பனை. அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர், நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. இணையதளம் மூலம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை உயரக்கூடும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் 687 பேருந்துகள் இயக்கம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி ஐகோட் மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த போலீசார். சென்னை கிண்டி அருகே நாட்டு துப்பாக்கியால் தாக்க முயன்றதால் போலீசார் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் ஊதியத்தில் பிடிமானம் செய்ததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மினி பேருந்திற்கு தீ வைத்துவிட்டு கீழே குதித்து தப்பினார். சாலையில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்து எரிந்ததில் உள்ளே சிக்கிய ஊழியர்களில் 4 பேர் உயிரிழப்பு, 6 பேருக்கு தீக்காயம். கொல்கத்தாவில் நாளை தொடங்குகிறது IPL கிரிக்கெட் தொடர். முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு. இந்தியாவுடன் தமக்கு நல்ல உறவு உள்ளது. உலகிலேயே அதிகமாக வரி விதிக்கும் நாடு என்பதுதான் இந்தியாவுடன் உள்ள ஒரே பிரச்சனை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. விரைவில் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைக்கும் என்றும் நம்பிக்கை. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக கிறிஸ்டி கவன்ட்ரி தேர்வு. ஜிம்பாப்வே நாட்டு நீச்சல் வீராங்கனையான கிறிஸ்டி இளம் வயதில் தலைவர் பதவியேற்று சாதனை. சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் உடல்நலம் தேடியதும் வெள்ளை மாளிகை வருவார்கள் என ட்ரம்ப் தகவல். 9 மாதங்கள் விண்வெளியிலிருந்து எலும்புகளும் தசைகளும் வலுவிழந்ததால் மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பு.
விமானங்களை எதிர்க்கும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக வடகொரியா அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மேற்கொள்ளும் ராணுவ பயிற்சிகளை தொடர்ந்து வடகொரியா இந்த ஏவுகணை சோதனை நடத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.